வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து வந்து விருச்சிகம், தன்னுடைய லக்கணம், தன்னுடைய லக்கணத்துக்கு 6 கூடியவனாக வருவார். 6 இவரே, வாழ்வீச்சு சண்டை இவரே, அதை எதிரியும் இவரே. அதாவது செஸ் போர்டு வந்து 2 சைடும் இவரே கோல் போடுவார். இந்த பக்கம் வந்து காய்களை நகர்த்துவார், அந்த பக்கம் காய்களை நகர்த்துவார். இரட்டை அறிவு உள்ளவனாக அந்த விருச்சிக லக்கணத்திற்குடைய செவ்வாய் செயல்படுவான். தனக்குத்தானே ஒரு அறிவை வளர்த்துக்குவான். தனக்கு எதிர்க்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்டவனாக இருக்கும் எதிராளியை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக லக்கணத்துக்கு விருச்சிக ராசிக்கு எப்பவுமே உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து 6ஆம் பாவாதிபதியாக வரலாம் எப்பவுமே. இந்த விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்திற்கும் 8ஆம் இடமாக வரக்கூடியது. பல மறை பொருள்களை உள்ள பொதிச்சு வச்சிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த பல மறை பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த அளவுக்கு உள்ள டீப்பஸ்டா போகுது அப்படின்றத வந்து யாருனாலையும் கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக லக்னம். அப்ப அந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதியும் இவனே வரலாம். இங்க வந்து ஆட்சியாகும். 6ஆம் இடத்துல மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அப்ப இந்த டபுள் செட் கோல் இவரே போடுவார். எதிரி இவரே உருவாக்குவார், அந்த எதிரி இவரே அழிப்பார். ஆனா தப்பித்தவரை இவர் வந்து கடன் வாங்கிட்ட மாட்டிக்குவார். கடன் அப்படின்னு ஒரு சொல் வந்து இவருக்கு ஆகாது, காலப்பகை அப்படின்னே சொல்லலாம். அப்ப இந்த விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு வந்து இஎம்ஐ போடுறதோ அல்லது வந்து கிரெடிட் கார்டு வாங்குறது அப்படின்றத வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வாங்கணும். இந்த நேரத்துல வந்து ஒரு லோன் கிடைக்குது, லோன் இதெல்லாம் நிறைய சகஜமா வரும். அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அபரிமிதமாக இருக்கும். பல இடங்கள்ல இடம் வாங்கி போற மாதிரி ஒரு பாவலாவெல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த இடத்த வாங்குறதுக்கு இன்னொரு இடம் போகும்போது பேங்க்ல லோன் வந்து உங்களுக்கு கூட்டு கொடுப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாக வர்றான். அப்ப 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இவருடைய தொழில் வந்து மிக கவர்ச்சியான தொழிலாக இருக்கும். அதே மாதிரி வந்து தொழில வந்து மிக அனுபவமிக்க தொழிலாக இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் ஏறி அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்த அதிபதியாக வர்றான். 6ஆம் இடத்துல வந்து வம்பு, வழக்கு, கடன், ரோகம் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல வந்து வெற்றி அப்படின்றது, அதே மாதிரி அந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய தொழில வந்து எப்பவுமே நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு நம்பர் 1 இருக்கக்கூடிய தில்ல அடிக்கக்கூடிய ஆளுங்க வந்து விருச்சிக லக்னம். அப்ப இந்த விருச்சிக லக்னத்துக்கு 6ல செவ்வாய் இருந்தாலுமே பாதிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன, இவர் வந்து இவருக்காக கடன் வாங்கிக்க கூடாது, மற்றவங்களுக்கு வந்து இவர் ஜாமீன் போடக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையும் இருக்கக்கூடாது. அப்ப இவரே கடன் வாங்கினார், இவருக்கு இவரே, நண்பனும் இவரே, பகைவனும் இவரே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கும். இது வந்து மற்றபடி வந்து இந்த விருச்சிக லக்னத்துக்கு வந்து செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்றது பெருசா பாதிக்காது. அடுத்து வந்து தனுசு லக்னத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5-12 கூடியவராக வர்றார். இந்த 5-12 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வருது. பொதுவாக தர்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தர்ம ராசியினுடைய தனுசு ராசிக்கு தனுசு லக்னம்